அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப் ரிசல்ட் பார்த்தோன்னா அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியாகிருக்கு. ரிசல்ட் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற அப்டேட்டோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வரும் என்ற முழுமையான தகவலோட இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஓகே, நம்ம சேனலில் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிக் வைஸ் வெளியிடுவாங்க. 38 மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுவரை ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய 2 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஒன்று திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு ரிசல்ட் அந்த மாவட்டத்தில் செலக்ட் ஆன நபர்கள் பணியிலே சேர்ந்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா திண்டுக்கல் மாவட்டத்திற்கான ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்திற்கான ரிசல்ட் கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் ஆகிறது. ஸோ இப்போ அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த வீக்கில் இன்னொரு 4-5 நாட்களுக்குள்ளார நீங்கள் பணியில் சேர்ந்துருவீங்க. ஸோ 2 மாவட்டத்திற்கான ரிசல்ட் வந்திருக்கு, திருப்பத்தூர், திண்டுக்கல். அடுத்து எந்த மாவட்டத்துக்கான ரிசல்ட் வரும், எப்போ ரிசல்ட் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்கு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்தவரை மாவட்ட வாரியாக தான் வெளியிடுவாங்க. இதுவரை எந்த வழக்குகளும் இல்லை, எந்த தடையானையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்கு வெளியாகும். சில மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஆர்பி அதிகாரிகள் சொல்லக்கூடிய பதில்கள் ஆகட்டும், அதே சமயத்தில் அமைச்சரும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்கா அடுத்தடுத்த பணிகள் விரைவாக செய்து கொண்டிருக்காங்க, சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கும் துறை அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் அமைச்சரும் சொல்லியிருந்தார். சரி, ஓகே. அடுத்த ரிசல்ட் எப்பொழுது, எந்தெந்த மாவட்டத்திற்கு அப்படின்றது அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்தவரை இந்த டிஸ்ட்ரிக் முதல்ல வரும், இந்த டிஸ்ட்ரிக் பின்னாடி வரும்னால யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி டிஆர்பி அதிகாரிகளும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 3 மாவட்டத்திற்கு ஃபஸ்ட் வீக்லேயே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, அதை கூட நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிஆர்பியில் 10ஆம் தேதிக்கு மேலே வரும் அப்படின்ற சொல்கிற ரிசல்ட்டு உடனடியாக கூட வெளியிடலாம். பொதுவாக ரிசல்ட்டை பொறுத்தவரை அவங்க ரிசல்ட் ரெடி பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் இவங்களோட வேலை. மற்றபடிக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் போடுறது எல்லாமே சென்னை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தான் போடுவாங்க. ஸோ அது எந்தெந்த மாவட்டத்திற்கு விடணும் அப்படின்றத அந்தந்த மாவட்ட தலைமை அலுவலகத்துக்கு தகவலை சொல்லிவிட்டு அவங்க ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த வாரத்தில் அடுத்தடுத்து ரிசல்ட் வரப்போகுது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய மாவட்டத்திற்கெல்லாம் வெளியிடுவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அடுத்தடுத்து டிஸ்ட்ரிக்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் அதிகபட்சமாக எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட இந்த வீக்கில் மட்டும் ஒரு 4-5 மாவட்டத்திற்கு ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற தகவல் இருக்குது. அதே மாதிரி 10ஆம் தேதிக்கு மேலே இன்னும் சில மாவட்டத்துக்கு ரிசல்ட் விட போகிறாங்க அப்படின்ற உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் இருக்குது. ஸோ 10ஆம் தேதிக்கு மேலே தான் நிறைய மாவட்டத்திற்கு வரும். இந்த வீக் இந்த 10ஆம் தேதிக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 4 இல்லைன்னா 5 மாவட்டம், அதுக்கு மேலே வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. 10ஆம் தேதிக்கு மேலே பெரும்பாலான மாவட்டத்துக்கு ரிசல்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தேர்வர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. 10ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 10 to ஒரு 20ஆம் தேதிக்குள்ளாரன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மந்த் எண்டுக்குள்ளார எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்கும் போட்டு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும்பாலான மாவட்டத்துக்கு நீங்கள் 10ஆம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்படின்னும் போது 4 டிஸ்ட்ரிக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வுகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உடனடியாக ரிசல்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. செகண்ட் லிஸ்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, இதுக்கப்புறமும் வராது அப்படின்னு விஷயத்தை சொல்லிக்கிறேன். கூடுதல் வேக்கன்சியோடு தான் போட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோ போஸ்டிங் விண்ணப்பிச்சிருந்தீங்களோ அதை விட கொஞ்சம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். கூடுதல் போஸ்டிங்கோட தான் இந்த போஸ்டிங்ஸ் போட்டுட்ருக்காங்க அப்படின்ற தகவலோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.